அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாம்ஸ்கோப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ணுறது ஆன்லைனில் நிறையா வழி இருக்குது. அதில் இந்த ஒரு வழி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ட்ரேடிங், அதாவது வர்த்தகம் சொல்லலாம், இந்த வணிகம் சொல்லலாம், இது மாதிரி நிறையா இருக்குது. அதாவது இப்போ நம்ம இந்த இது பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணுறது. அதுக்காண்டி இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம், எப்படி ஃபீச்சர்ஸு அப்படிங்கிறது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல பார்க்குறேன். பட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி சொல்லிடுறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸு என்னென்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஆப்போட நேம் வந்து என்னென்னா நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆனோடனே இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் டாப் கார்னரில் இது எல்லாமே ட்ரேடிங்காண்டி இப்போ இருக்கிறது. அதாவது இப்போ கரன்சி வைஸில் வந்து என்னென்ன ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதில் இப்போ பேசிக்காக என்ன தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுன்னா, இப்போ இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்குன்னா அப்பு, அதாவது வேல்யூ ஏறிட்டுருக்கு, ட்ரேட் வேல்யூ. டவுனுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ குறைஞ்சிட்ருக்கு, அதான் அதோட அர்த்தம். ஓகே, இது புரிஞ்சுக்கோங்க. இந்த அசட்ஸ்னு பார்த்திங்கன்னா அதில் நிறையா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரேடிங்கை வந்து சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஒன்ஸ் இப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணுறோம்னா, ஒன்று இதில் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சிருக்கணும். இப்படி தான் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணணும். நான் செக்ஷனில் வந்து உங்களுக்கு டெமோ ஒரு ட்ரேட் பண்ணி கூட காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இது 75 பாயிண்ட் சம்திங்கு தான் இதான் ட்ரேட் வேல்யூ ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது. இதில் ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து அது டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாசிபிலிட்டிஸ் சொல்கிறாங்க. 80%. அது 80% எப்படின்னா, இந்த ட்ரேட் வந்து போயிட்டே இருக்கும். அதாவது 24 ஹவர்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ட்ரேடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஏரோ வந்து ரெட்டு க்ரீன் அப்படின்னு கேட்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கேண்டில்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேண்டில் வந்து நான் வந்து இந்த ட்ரேட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டைமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த ட்ரேடு வேல்யூ வந்து ஏறுது இறங்குது, இதுதான் இந்த கேண்டில். இந்த கேண்டிலை பற்றி ஒரு சொன்னால் இதுவே டீப்பாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து அந்த ஏறுறது இறங்குறத இதை வந்து கேண்டிலில் மென்ஷன் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம டைம் கூட செட் பண்ணிக்கலாம். அதாவது 15 செகண்ட்ஸுக்கு வந்து கேண்டில் வேல்யூ வந்து எப்படி டிவியேஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். அதாவது 15 நிமிட்ஸுக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ரெஃப்ரெஷ் ஆகி அந்த கேண்டில் வேல்யூ மாறிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து அப் டு 1 ஹவர் கூட வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது என்ன டைமில் வந்து ட்ரேடிங்கை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வச்சுக்கணும். ஸோ அதனால் என்னோடய சஜஷன் படி 1 நிமிட் வச்சுக்கலாம் ட்ரேட் வேல்யூ. அதே மாதிரி இந்த இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா, இதை வந்து கிராஃப் மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்லேயும் வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 9700 ருபீஸ் டாலரில் இருக்குது. அதாவது டாலர் வேல்யூ உங்களுக்கு தெரியும் எப்படின்னா, ஒரு டாலர் வந்து 70 ருபீஸ் சம்திங் அப்படின்னு. இப்போ வந்து இப்போ இந்த வேல்யூவில் எப்படி வந்து ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து இதில் வந்து எந்த ட்ரேடை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இருக்கிறதுலே ஹையர் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு லாபமும் ஹையராக கிடைக்கும். இதிலே பார்த்துட்டே வாங்க. இது வந்து எதுவுமே வந்து ஹையராக இல்லை. அதாவது ஒன்று ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு. இந்த டவுனில் போகிறது பார்த்து செக் பண்ணிக்குவோம். பிளாட்டினம் பார்த்திங்கன்னா அரௌண்டு வந்து ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ட்ரேட் வேல்யூ வந்து $1 கொடுக்குறேன். இந்த ட்ரேடு வந்து இப்போ இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம வந்து வேறு இதை சூஸ் பண்ணிக்குவோம். வேறு என்ன ட்ரேடு வந்து நமக்கு வந்து பீக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த இதில் வந்து வெரண்ட்னு வந்து அப்படின்னு இதுவும் பிளாட்டினம் இதில் தான் நம்ம கமாடிட்டிஸ் இதில் வந்து இந்த ட்ரேடும் இல்லை போகலை. இப்போ
இப்போ இதில் வந்து பார்ப்போம். ஓகே, இதில் வந்து இந்த ட்ரேடு கொஞ்சம் நல்லா பீக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேடு வந்து இப்போ 1 நிமிட்ஸ்க்காண்டி வச்சுருக்கேன். ஏறுது இறங்குது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 65% வந்து டவுனில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 26% லாபம் வரும். அதாவது இங்கே வந்து போட்டுருக்காங்க 67, இங்கே 33. இந்த வித்தியாசத்தில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ வந்து ட்ரேடை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த டைமில் வந்து நான் இப்போ 1 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். இதுதான் டைம் செட் பண்ணுறது. ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த இது டைம் வந்து 1 நிமிஷத்தில் முடியணும்னு எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரேட் பண்ணுற போகிறோம் அதை வந்து இங்கே தான் இந்த இது மென்ஷனில் இதில் வந்து நம்ம ட்ரேடை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் வந்து $9,700 கணக்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த அனலைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இந்த அமௌண்ட் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல ஏறுதா இறங்குதான்னு. ஸோ ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம பேசுனா நம்ம வந்து இறங்குன உடனே நம்ம ட்ரேடு வந்து அப்பர் வேல்யூஸுக்கு ஸ்டார்ட் பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஓகே, நான் வந்து இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து டவுனில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஏறுன்னு நினச்சேன், பட்டு டவுனில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து போனோன்னே இங்கே தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் 1 நிமிஷத்தில் வந்து டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போயே கட் பண்ணால் ட்ரேடை க்ளோஸ் பண்ணால் 0.01 அப்படின்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுனில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் அப் சைடில் வரவே இல்லை. இப்போ நான் வந்து இந்த ட்ரேடுக்கு கீழே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து லாஸ். இப்போ இந்த வேல்யூ வந்து இதுக்கு மேலே போணுச்சுன்னா தான் நமக்கு கெயின். ஸோ இது வரைக்கும் மேலே போயிருக்கு. பட் எப்போ போயிருக்குன்னா 6:30 மணிக்கு போயிருக்கு. ஒரு 2 மணி நேரம் வித்தியாசம் வந்திருக்கு. ஸோ அதனால் இது சான்ஸ் இல்லை. ஸோ இப்போயும் ஒரு அப்போ வந்து அதாவது சைமல்டேனியஸாக 2 ட்ரேடு இது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் கீழே இறங்கிட்டே இருக்குது. ஸோ இறங்குறதுக்கு நான் ஒரு ட்ரேடு கொடுக்குறேன். அதாவது இதுக்கும் கீழேயும் போகும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரேட் கான்செப்ட்டு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இதான் நம்ம ட்ரேடோட பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமேலே இதில் வந்து நம்ம டேட்டு சூஸ் பண்ணிக்கலாம், டைம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் வந்து நெட்டு வந்து கட் ஆகாமல் இருக்கிற மாதிரி நெட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வேல்யூஸ் வந்து தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து லாபம் போயிட்டுருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணாலும் இன்னும் ப்ராஃபிட் இல்லை. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஒரு ட்ரேடு, அதாவது நான் வந்து இது வந்து 0 லாபமும் இல்லை, ஒரு $3 வந்து லாஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன், டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா டவுன் ஆகிட்டுருக்கு. ஓகே, முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதாவது $1 வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் 1.27 ருபீஸ், அதாவது 0.27 வந்து ப்ராஃபிட். இப்படி தான் ட்ரேட் கான்செப்ட்டு. இது மாதிரி நிறையா ஆப்பில் இருக்குது. பஸ்ட்டு இது ஒரு ட்ரஸ்டட்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு பார்ட்டில் வந்து எப்படி வந்து இதில் பேமெண்ட் ஆட் பண்ணுறது, வித்ட்ரா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை பை, see you on next video to continue.